ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஓமுருகா சேனல். வில்லேஜ் அசிஸ்டன்ட் அதாவது கிராம உதவியாளர் பணிக்கான நோட்டிபிகேஷன் ஒரு சில மாவட்டங்களுக்கு அபிஷியல் வெப்சைட்ல ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இன்னும் ஒரு சில மாவட்டங்களுக்கு இன்னும் பண்ணாம இருக்காங்க. விரைவில் அந்தந்த மாவட்டத்து வெப்சைட்லயே போயிட்டு நீங்க இதுக்கான அப்ளிகேஷன்ஸை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம உங்க கிராமத்துல எந்த இடத்துல வேகன்சிஸ் இருக்குது அப்படிங்கிற டீடைல்ஸையும் பத்தி இந்த வெப்சைட்ல நீங்க தெரிஞ்சுக்கலாம். குரோம் வெப்சைட்ல போயிட்டு உங்க மாவட்டத்தோட நேமை டைப் பண்ணி டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு கொடுத்தீங்கனாலே இந்த மாதிரி டீடைல்ஸ் வந்துடும். செங்கல்பட்டு மாவட்டத்துல ஃபர்ஸ்டே கொடுத்துட்டாங்க. சம்டைம் கொடுக்காத பட்சத்துல மேல நோட்டீஸ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு ரிக்ரூட்மெண்ட் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த டீடைல்ஸ் வரும். உங்களுக்கு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்றதுக்கு இங்கேயே கொடுத்திருக்காங்க. இதை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இந்த ஜாப்புக்கு நீங்க அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா ஒரு சில நிபந்தனைகள் கொடுத்திருக்காங்க. இதுக்கெல்லாம் நீங்க எலிஜிபிளா அப்படின்னு பாத்துக்கோங்க. இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் கல்வி தகுதி அப்படின்னு பார்க்கும் பொழுது இதுக்கு நீங்க 10th படிச்சிருந்தாலே போதும். அதாவது 10th பாஸ் ஆயிருந்தாலும் பரவாயில்ல, இல்ல 10thல ஃபெயிலா இருந்தாலும் இந்த ஜாப்புக்கு நீங்க எலிஜிபிள். குறைந்தபட்ச கல்வி தகுதி தான் 10th சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க 10th மேல எவ்வளவு படிச்சிருந்தாலும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண முடியும். அதாவது டிகிரி ஹோல்டர் தான் இருந்தாலும் இந்த ஜாபுக்கு உங்களால அப்ளை பண்ண முடியும். அடுத்த தகுதின்னு பாத்தீங்கன்னா விண்ணப்பதாரர் அந்த வட்டாரத்தை சேர்ந்தவராக இருத்தல் வேண்டும். தமிழ்ல எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும். அடுத்ததா அந்த கிராமத்துல ஒரு கிராமத்துல வேகன்சி இருக்கு அப்படின்னா நீங்க அந்த கிராமத்தை சேர்ந்தவங்களா இருந்தா உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் 32 வயது இதர வகுப்பினருக்கும் 37 வயது பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர், பட்டியலினத்தினர், பழங்குடியினர். அடுத்ததா மாற்றுத்திறனாளிக்கும் முன்னாள் இராணுவத்தினருக்கும் வயது வரம்புல சில தளர்வுகளும் கொடுக்கறாங்க. இந்த ஜாபுக்கான அப்ளிகேஷன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். இந்த ஜாபுக்கான அப்ளிகேஷன் இதுதான். இந்த அப்ளிகேஷன்ல டீடைல ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். அதாவது விண்ணப்பதாரரின் பெயர், தந்தை அல்லது கணவரின் நேம், உங்களோட பிறந்த தேதி, வயது, பாலினம், ஜாதி மற்றும் உட்பிரிவு. அடுத்ததா மாற்றுத்திறனாளி அப்படின்னா நீங்க அதுக்கான சான்றிதழை இணைக்கிற மாதிரி இருக்கும். இந்த பணிகோரும் கிராமம் அப்படிங்கிற கட்டத்துல உங்க மாவட்டத்துல எந்த கிராமத்துல வேகன்சி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஃபில் பண்ணுங்க. உங்க கிராமத்திலே வேகன்சி இருக்கும் பட்சத்துல உங்க ஊரை கொடுங்க. சப்போஸ் உங்க கிராமத்துல இல்ல அப்படின்னா உங்க கிராமத்துக்கு பக்கத்துல ரொம்ப கிட்ட இருக்கிற ஊரை இந்த ஃபார்ம்ல ஃபில் பண்ணுங்க. இதுல இருப்பிட சான்றிதழ் கேக்குறாங்க, அப்படி இல்லைன்னா பர்த் சர்டிபிகேட் கேக்குறாங்க. நிறைய பேரு கிட்ட பர்த் சர்டிபிகேட் இருக்காது இப்போ உள்ளவங்க கிட்ட. சோ நீங்க இருப்பிட சான்றிதழ் உங்களுடைய தாலுகால போய் தான் கேட்டு வாங்கணும். தாலுகால போயிட்டு உங்களுக்கான இருப்பிட சான்றிதழை நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் உங்களுடைய போன் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி, உங்களுடைய கல்வி தகுதி, உங்களுடைய மார்க் ஷீட்டோட ஜெராக்ஸ் அட்டாச் பண்ற மாதிரி இருக்கும். இதுல அடுத்ததா உங்ககிட்ட டிரைவிங் லைசன்ஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. உங்ககிட்ட டிரைவிங் லைசன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த டிரைவிங் லைசன்ஸ்க்கான நம்பரை இதுல கொடுக்கணும். அண்ட் அதோட வேலிடிட்டி டேட்டையும் இதுல ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். கம்பல்சரி இதுக்கு டிரைவிங் லைசன்ஸ் வேணுமா அப்படின்னு கேட்டா இல்ல. உங்களுக்கு இருசக்கர வாகனம் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது உங்களுக்கு பைக் ஓட்ட தெரிஞ்சிருந்தா டிரைவிங் லைசன்ஸ் வேணும். உங்களுக்கு சைக்கிள் இந்த மாதிரி இருசக்கர வாகனம் ஓட்ட தெரிஞ்சிருந்தா டிரைவிங் லைசன்ஸ் தேவையில்லை. மிதிவண்டி ஓட்டும் திறன் பெற்றவரா அப்படின்றது இதுல சைக்கிள தான் மென்ஷன் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சது அப்படின்னா டிக் பண்ணிக்கோங்க ஆம் என்ற பிளேஸ்ல. சில பேருக்கு ஸ்கூட்டி ஓட்ட தெரியும், ஆனா டிரைவிங் லைசன்ஸ் இல்லாம இருக்கும் கேர்ள்ஸ் கிட்ட. அவங்க எல்லாம் சைக்கிள் ஓட்ட தெரியணும் அப்படிங்கறதுல டிக் பண்ணிக்கலாம். இன்னொரு நல்ல வீடியோல இந்த வில்லேஜ் அசிஸ்டன்ட் ஜாப் பத்தின ஃபுல் டீடைல்ஸையும் பார்க்கலாம். நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அண்ட் சப்போர்ட் பண்ணுங்க.